டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இப்போ ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்குற கேள்வி, சார் எப்போ சார் கிராஷ் கோர்ஸ்? ஐ எம் சாரி, வி ஆர் நாட் டூயிங் கிராஷ் கோர்ஸ். லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாகவே நம்ம கிராஷ் கோர்ஸ் பண்ணுறதை விட்டுட்டோம். பிகாஸ் ஒரு 30 days டைம் கிடைக்குது பார்த்தீங்களா, இது நாட் சஃபிஷியன்ட் டு கெட் தி ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் எம்பிபிஎஸ் கட் ஆஃப். இப்போ தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கட் ஆஃப்லாம் முன்னாடி 300 மார்க்கு 400 மார்க் இருந்தது. 2018-19 கிராஷ் கோர்ஸ் பண்ணலாம், நாங்களும் பண்ணோம். ஆனால் இப்போ 550-600ன்னு வந்துட்டதுனால இந்த குறைந்த கால அவகாசம், ஏப்ரல் 3ஆம் தேதி பரீட்சை முடியுது, மே மாதம் 7ஆம் தேதி நீட் எக்ஸாம், இந்த 30 நாட்களில் அந்த அளவுக்கு +1 +2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கொண்டு வர்றதுக்கு முடியாதுங்கிறது என்னுடைய எண்ணம். அதனால் அந்த கோர்ஸ் நான் பண்ணலை. பட் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் 9th 10thலேருந்தே நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் டெஃபினெட்லி அப்படியே +2 முடித்த கையோடு எழுதுவாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க. டெஃபினெட்லி தட் இஸ் பாசிபிள். அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது 30% ஆஃப் த சீட்ஸ் ஆர் ஈவன் டுடே இஸ் got by the freshers, 70% goes to repeaters. Okay, Shakti NEET Academy is only for the repeaters, right? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஒன் கோர்ஸ் வித் ஃபுல் ஃபோர்ஸ். அது என்னது? நீட் ரிப்பீட்டர்ஸ். ஓகே, அப்போ நம்ம என்ன கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நீட் 2024. இப்போ நீட் 2023 அட்மிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 750 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க. அதுக்கான கோச்சிங் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டுருக்கு. And we try to achieve as many MBBS seats as possible. அதில் we are focused. இப்போ நெக்ஸ்ட் கோர்ஸ் 2024க்கான கோர்ஸ் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேட்ச் 1. இந்த பேட்ச் 1 இது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி பரீட்சை முடிஞ்ச உடனே நீங்கள் வரலாம், அப்ளை பண்ணலாம். கிளாஸஸ் we are starting from 10th April. 10th April we are starting the class. அடுத்த பேட்ச் நீங்கள் நீட் எக்ஸாம் முடித்த பிறகு மே 7க்கு அப்புறம் அப்ளை பண்ணலாம், அட்மிஷன் போடலாம். 11th of May we are starting the second batch, batch 1, batch 2. batch 1க்கு 13 மாதங்கள் கிடைக்குது, batch 2க்கு 12 மாதங்கள் கிடைக்குது. ஏன்னா அடுத்த எக்ஸாம் டெஃபினெட்லி மே 1st வீக்கில் தான் வரும். மே 1st week of 2024 வரும். அதனால் நல்ல ஒரு கால அவகாசம் நமக்கு 12 months 13 months கிடைக்கிது. லாஸ்ட் இயர் அப்படி இல்லை. இப்போ இந்த வருஷம் எங்களுக்கு 10 months தான் டைம் கிடச்சிருக்கு. போன பேட்சுக்கு கூட 10 months தான் கிடச்சிது. இந்த தரம் நமக்கு 13 months ஃபஸ்ட்டு பேட்சு கிடைக்கிது, செகண்ட் பேட்சுக்கு 12 months கிடைக்கிது. அதனால் ஐ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் டு ஜாயின் இன் திஸ் பேட்ச் as early as possible. Thank you.